இந்தியா வந்து they won against Bangladesh. I am very excited to see Varun Chakravarti go about his skills. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் போன சீரீஸ்ல இருந்து இந்தியன் டீமுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு மயங்க் யாதவ் இல்ல. என்னதான் இந்தியன் டீம்ல எவ்வளோ மெயின் பிளேயர்ஸ் இல்லைனாலுமே they are going to be a formidable opponent. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக்-அவுட் ப்ரிவ்யூ ஆஃப் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த ப்ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே மிக்க நன்றி. ஏன்னா 25K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்கேன். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 10 months பேக் வந்து ஆரம்பித்தோம். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு 1 yearல எனக்கு வந்து என்ன 15லாம் வருமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. பட் 10 monthsலேயே வந்து ஒரு 25K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததில் ரொம்ப வெரி ஹார்ட்னிங்காக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நன்றி ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். ஆப்வியஸ்லி நிறையா நல்ல கமெண்ட்ஸ், ஒரு சில கழுவி ஊற்றின கமெண்ட்ஸ், அது எல்லாமே வந்து டெஃபினெட்லி எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஊக்கம் கொடுத்துருக்கு. அந்த விதத்தில் ரொம்ப நன்றி. கோயிங் இன் டு த வீடியோ நவ் ப்ரிவ்யூ, வில் டெஃபினெட்லி வெல்கம் ஆர் இன்-ஹவுஸ் எக்ஸ்பர்ட் கவ். எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? இப்போது ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பில் இருக்கீங்க. எந்த ஊரில் இருக்கீங்க? இப்போ மும்பை வந்திருக்கேன் அகெயின் அம்பைரிங் டியூட்டிஸுக்கு. ரொம்ப நல்லா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. நல்லா க்ரோ ஆகணுன்ட்டு என்னோட வாழ்த்துக்கள். உங்கள் சேனல் இன்னும் ஒரு 2 yearsக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு 50K இல்லை ஒரு 100K தொடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லை, எல்லாரும் வந்து நெக்ஸ்ட் இயர் 100K தொடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ். தேங்க்ஸ் டு யூ கவ் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர். உங்களுக்குமே ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லி ஆகணும். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரீஸ். சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ஆட போகிறாங்க இந்தியா. 3 வென்யூஸில் நடக்குது. டர்பன், கபஹா அப்படிதான் சொல்லலாம் அந்த செகண்ட் வென்யூ. அண்ட் தேர்ட் வென்யூ சென்ச்சுரியனில் நடக்குது. இந்த மேட்ச் வந்து டர்பனில் நடக்குது. கவ், early thoughts on the series and the game? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது 2 விஷயம். ஒன்று வந்துட்டு இந்தியன் டீம் ஆப்வியஸ்லி T20 சைட் இல்லை, வேறு ஃபார்மேட். பட் இந்தியன் டீம்னு பார்க்கும்போது ஒரு சீரீஸ் ஒயிட் வாஷ்லேருந்து வராங்க. சப்போர்ட் ஸ்டாஃப் அதே தான். ஸோ அவங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு பி அ ரியல் டெஸ்ட் பிளேயிங் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஐ திங்க் இதில் வந்து விவிஎஸ் லக்ஷ்மன் தான் கோச்சா போறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுதான் ஒரே ஒரு பார்டர் கவாஸ்கர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹவு தே பவுன்ஸ் பேக் ஆஸ் அன் இந்தியன் டீமாக எப்படி பவுன்ஸ் பேக் பண்ண போகிறாங்கன்ட்டு. பிளேயிங் இன் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் டெஃபினெட்லி நாட் கோன் பி ஈஸி. அந்த கண்டிஷன்ஸ் நமக்கு எப்போவுமே ஏலியனாக தான் இருந்திருக்கு. பட் இந்த ஃபார்மேட்டில் வி ஹாவ் மேனேஜ் டு டூ வெல் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அண்ட் இந்த ஃபார்மேட்டில் ரொம்ப உங்களுக்கு டெஸ்ட்டும் ஆகாது கண்டிஷன்ஸ் வைஸ். பட் இட்ஸ் கோயிங் டு பி அ குட் சீரீஸ்னு எனக்கு தோணும். ஏன்னா 2 ஸ்ட்ராங் ஹெவி வெயிட்ஸ் ஃபைனல்ஸ் ஆடி இருக்கிற 2 டீம்ஸ் மோதுறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி குட் சீரீஸ்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் 2 டீம்லேயே வந்து அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் ஆடுறாங்க. ஆப்வியஸ்லி T20 வேர்ல்ட் கப்பில் வி சா ஒரு குவிண்டன் டிகாக் சவுத் ஆஃப்ரிக்கா ரெப்ரசென்ட் பண்ணி ஆடுறது பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஸோ நிறையா நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க. கம்மிங் இன் டு த சீரீஸ், 2 டீமுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பில்டப் தேவ் ஹேட். இந்தியா வந்து தே ஒன் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் லாஸ்டா. அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா அண்ட் ஜிம்பாப்வே ஒரு கிளீன் ஸ்வீப்பில் வராங்க. வேற சவுத் ஆஃப்ரிக்கா கவ் தேர் கம்மிங் வித் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 3-0 இன் வெஸ்ட் இண்டீஸ் ராதர் ஒரு 3-0 தோல்வி தொடர்ந்து வராங்க. அண்ட் ஆல்சோ இன் அயர்லாண்ட் ஐ திங்க் 1-1ங்கிற ஒரு சீரீஸை ட்ரா பண்ணிட்டு வராங்க. ஸோ do you see some sort of concerns for the South Africa team? ஏன்னா அவங்க ஹோம்ல ஆடுறாங்க, அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் மொமெண்டம் லைட்டாக இல்லையா அவங்க கிட்ட? டெஃபினெட்லாக அந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸும் அயர்லாண்டும் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணல. பட் சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் நாட் அ டீம் விச் இஸ் யூஸ் டு ஹேவிங் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் அகேன்ஸ்ட் தேர் நேம். ஸோ அவங்களுக்குமே இட் இஸ் ஒரு பினக்கல் பாயிண்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த சீரீஸை. எஸ்பெஷலி வித் அ யங் கன் நெக்ஸ்ட் ஜென் இந்தியன் டீம். இஃப் தே கேன் டூ வெல், ஐ திங்க் அவங்களுக்கும் இந்த ஃபார்மேட்டில் தே வில் ட்ரை அண்ட் மேக் ஷுர் தட் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்புக்கு அந்த பில்டப் வந்துட்டு நல்லா நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே தான் இந்தியாவும் பண்ண பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஜென் பிளேயர்ஸ், இட்ஸ் கோயிங் டு பி a வெரி குட் டெஸ்ட். சஞ்சு சாம்சன் சூப்பராக இந்தியாவில் ஆடி இருந்தார். அவருக்கு ஒரு ஓப்பனிங்கில் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு நல்ல டெஸ்ட் இருக்க போகுது. அபிஷேக் சர்மாவோட மைண்ட் செட்ஸ் எப்படி இருக்க போகுது, ரொம்ப அவசரமாக அதே மாதிரி SRS டைப்லேயே ஆட போகிறாரா எல்லாமே. அண்ட் bowlers சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்வியஸ்லி பேசர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு see வருண் சக்கரவர்த்தி go about his skills. ஸோ லாட் ஆஃப் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் லைன்ட் அப்னு எனக்கு தோணுது.
Absolutely. I think South Africa is one of those venues in white ball cricket. Red ball cricket is a completely different ball game, but white ball cricket அந்த ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் பிட்வீன் பேட் அண்ட் பால் அந்த ஒரு விஷயம் எப்பயுமே இருக்கும். ஒரு பேட்டரா வந்து ஆப்வியஸ்லி நீங்க வந்து நல்ல பவுன்ஸ் இருக்கும். ஸோ இட் கம்ஸ் ஆன் டு த பேட். ஒரு மாதிரி ஸ்கிட் ஆன் ஆகி வரும். எஸ்பெஷலி இந்த ஒரு வென்யூ கவ் டர்பன்ல ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 9 மேட்சஸ்ல டாஸ் ஹஸ் நாட் பீன் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ். மேட்ச் ஐ மீன் டாஸ் வின் பண்ணவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 9 வாட்டி அண்ட் பேட்டிங் செகண்ட் 8 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் இஸ் நாட் மச் ஆஃப் அ பிக் டிஃபரன்ஸ். அண்ட் டர்பன் பொறுத்த வரைக்கும் சைட் பவுண்டரிஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. த கண்டிஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் தாண்டி வந்து டெஃபினெட்லி ஐ திங்க் இந்தியன் டீமுக்கு ஒரு என்னதான் அவங்க ஒரு ஹையர் ரைட் பண்ணிட்டு வந்தாலுமே சவுத் ஆப்பிரிக்கா இஸ் ஆல்வேஸ் ஒரு சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ். நீ சொன்ன மாதிரி ஒரு சஞ்சு சாம்சனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் இஸ் கம்மிங் ஆஃப் 100, பட் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வில் டெஃபினெட்லி ஒரு த்ரெட் போஸ் பண்ணும்ல. ஏன்னா சஞ்சு சாம்சன் நம்ம நிறைய வாட்டி அந்த ஒரு ஷார்ட் பால் அவுட் ஆகி பார்த்துருக்கோம். அண்ட் கப்ளிங் தட் வித் சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ், தே ஆர் வெரி டால், வெரி வெரி டால். அந்த ஒரு ஹை ரிலீஸ் பாயிண்ட் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது ஒரு லிட்மஸ் டெஸ்டா சஞ்சு சாம்சனுக்கு? நாட் ஜஸ்ட் வித் த ஷார்ட் பால். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெட்டர் பிளேயர்ஸ் ஆஃப் த ஷார்ட் பால். பட் ஓவராலே ஒரு நல்ல டெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவர் இந்தியாவில் ரொம்ப நாளாக நிறைய சான்ஸ் கொடுத்து இஸ் நாட் டேக்கன் இட், இஸ் நாட் கிராப்ட் இட்னு நிறைய பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு சீரீஸில் நிஜமாகவே ஐ எம் ஹியர் டு ஸ்டேங்கிற ஒரு அத்தாரிட்டியோட சஞ்சு மோனை கலக்கிட்டாரு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஈவன் இன் ஐபிஎல் அவரோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் 4-5 மேட்ச்ல ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும், அதுக்கப்புறம் புஷ்ன்னு போயிடும் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக. பட் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் ஐபிஎல்லுமே ஹீஸ் ஸ்டார்டட் பீயிங் வெரி கன்சிஸ்டன்ட். ஸோ ஐ ஃபீல் இஸ் இன் தட் ஏஜ் வேர் ஹீ இஸ் மெச்சூரிங் ஆஸ் அ பிளேயர், ஆஸ் அ பேட்டர். ஸோ டெஃபினெட்லி ஹீல் பி கன்சிஸ்டன்ட்னு எனக்கு தோணுது. பட் பிளேயிங் அவே ஃப்ரம் ஹோம், ஹவு இஸ் கோயிங் டு அடாப்ட் அண்ட் எப்படி அவர் வந்துட்டு இந்த சேலஞ்சை எடுக்க போறாருங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே இன்ட்ரெஸ்டிங். பட் சூரியகுமார் யாதவுக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கு டெஃபினெட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் அவரோட பேட்டிங். அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கிடையாது. பட் ஹீஸ் பீன் ரியலி ஃபண்டாஸ்டிக் ஆஸ் அ கேப்டன். பட் அகெயின் ஒரு டாப் சைடோட வந்து ஆடும்போது தான் ஒரு ரியல் சேலஞ்சே எப்பயுமே இருக்கும் ஒரு கேப்டனுக்கு. ஏன்னா போலர்ஸை கரெக்டாக ரொட்டேட் பண்ணணும், கரெக்டான ஃபீல்ட் செட் வைக்கணும், ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, நிறைய மோமெண்ட்ஸ் இந்த கேம். நீங்க வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல இருப்பீங்க. ஸோ இது சூரியகுமார் யாதவுக்கு ஒரு ரியல் சேலஞ்ச். ஏன்னா லெட்ஸ் ஃபேஸ் ஃபேக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி அவர் ஆடினது வந்து ஒரு லீட் பண்ணது வந்து ஒரு ஜிம்பாப்வே, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ். தே ஆர் நாட் ரியலி தட் சேலஞ்சிங். யூ ஆல்வேஸ் ஃபீல் யூ ஆர் இன் கண்ட்ரோல். பட் அகேன்ஸ்ட் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா, இன் சவுத் ஆப்பிரிக்கா இட் இஸ் கோயிங் டு பி அ சேலஞ்சிங்கான ஒரு அவரோட கேப்டன்சிக்கு ஒரு சேலஞ்ச் டெஃபினெட்லி போஸ் ஆகும். இன்னொரு விஷயம் கவ், நிறைய மாற்றங்கள் போன சீரீஸ்ல இருந்து இந்தியன் டீமுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு மயங்க் யாதவ் இல்ல, ஒரு சிவம் டூபே இல்ல, 2 பேருமே இன்ஜர்ட். ஸோ தே பீன் ரூல்ட் அவுட். ருத்துராஜ் இன்ஃபேக்ட் கன்சிடர் பண்ணல, ஹி இஸ் தேர் வித் த இந்தியா A டீம் இன் ஆஸ்திரேலியா. ரியான் பராக் இல்ல, அவருக்கு வந்து ஒரு கிரானிக் ஒரு ஷோல்டர் இன்ஜுரி. ஸோ NCAல வந்து அவர் ரியாப் பண்ணிட்டு இருக்காரு. சுப்மன் கில், நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஜெய்ஸ்வால் இவங்கலாம் வந்து பிஜிடியில் இருக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி மெயின் பிளேயர்ஸ் இல்லாதது ஒரு என்ன சொல்றது, ஒரு வீக்னஸா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லாதது வந்து ஒரு ஸ்ட்ரகிள் எதிர்பார்க்கலாமா? இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் 14-15 years of IPL, all the domestic players are so accustomed to rubbing shoulders with foreign players that யாரை நீங்கள் இந்தியன் டீமுக்கு முன்னாடி காலத்தில் தான் அந்த இந்தியன் டீமுக்கு வரது வந்து ஒரு ஸ்பெஷல் இதுவாக ரொம்ப ஒரு பிக் இதுவாக இருந்துச்சு. இப்போ வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஈவன் தோ நேம்ஸை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு ஒத்துக்கிட்டாலும் அவங்கவுங்களோட தனித்துவமாக பிரிங்கிங் லாட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் வேல்யூ டு த டேபிள் இருக்காங்க. ஸோ என்னதான் இந்தியன் டீம்ல எவ்வளோ மெயின் பிளேயர்ஸ் இல்லைனாலுமே தே ஆர் கோயிங் டு பி அ ஃபார்மிடபிள் ஆப்போனன்ட், எஸ்பெஷலி இன் திஸ் ஃபார்மேட். அண்ட் ஆல் கிரெடிட்ஸ் டு IPL, அதுதான் நான் நம்புறேன். ஸோ சப்போஸ் இந்த சீரீஸில் நல்லா பண்ணலன்னா, இஃப் அட் ஆல் தேர் இஸ் அன் எக்ஸ்கியூஸ் சேயிங் மெயின் பிளேயர்ஸ் இல்லை, இந்த பிளேயர் இல்லை, அந்த பிளேயர் இல்லை, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த இருக்கிற டீம் இஸ் ஸ்ட்ராங் இனஃப் டு வின். அதுதான் அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த சைடை. ஓகே,
அண்ட் ஸ்பின்னர்ஸ் மத்தியில் அக்ஷர் பட்டேலும் டீம் உள்ள வந்திருக்காரு, பிஜிடி அவர் போகல. ஸோ இங்கே போய் ஆடுப்பா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க செலக்டர்ஸ். ஸோ இட் வில் பி அ டாஸ் அப் பிட்வீன் ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி யூ ஹேவ் வருண் சக்கரவர்த்தி, யூ ஹேவ் ரவி பிஷ்னாய் அண்ட் அக்ஷர் பட்டேல். ஸோ 2 பேர் தான் ஆட முடியும். ஆப்வியஸ்லி அக்ஷர் பட்டேல் he can also bat, so he straight away walks into the 11. இப்போ வருண் சக்கரவர்த்தியா இல்லாட்டி பிஷ்னாயா, யார் பக்கம் நீ போவ? வருண் சக்கரவர்த்தி டவுட்டே வரும். 2 பேர் பிஷ்னாய்க்குமே இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டாட்ஸ். பட் ஐ திங்க் இந்த ஃபார்மேட்ல ஆஃப் லேட் வருண் சக்கரவர்த்தி ஹேஸ் ஹேட் மோர் சக்ஸஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் டீம்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆல்சோ ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ், அவரோட கான்ட்ரிபியூஷன். ஸோ அந்த விதத்தில் ஐ வுட் கோ வித் வருண் சக்கரவர்த்தி. அப்சல்யூட்லி, ஈவன் ஐ அக்ரி வித் யூ. டவுட்டே இல்லை, வருண் சக்கரவர்த்தி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் தான் நான் சொல்வேன். அண்ட் ஐ ஃபீல் லைக் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட மிடில் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ராங். தே ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தே ஹாவ் ஃபயர் பவர். நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹென்ரி கிளாசன், ஒரு டேவிட் மில்லர், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், இந்த 3 பேரையும் எதிர்கொள்ளணும்னா இட் இஸ் நாட். லெட்ஸ் ஃபேஸ் ஃபேக்ட்ஸ். கிளாசன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர், ஸோ அவர் இருக்காரு. டேவிட் மில்லர் கில்லர் மில்லர், டவுட்டே இல்லை. We all know almost on the T20 World Cup final la almost pull through பண்ணாரு. But no question about his ability. And Tristan Stubbs, one of the most, on the last 12 months like how he's been one of the most impressive batter in that lineup. நீ வந்து IPL இருந்து நீ எடுத்துட்டு வந்தனா பார்த்தனா he's been fantastic. Probably அவரோட strike rate in the last 12 months 130 கிட்ட தான் இருக்கு. பட் ஞாபகம் இருக்கட்டும், they played in USA. And USA wickets வந்து அந்த T20 World Cup USA wickets வந்து it was really challenging, but he showed maturity there. So once again அந்த ஒரு trend of South Africa having a strong middle order, they are following it up. கண்டிப்பாங்க. அவங்க மிடில் ஆர்டர் மட்டும் இல்லை, ஐ திங்க் இந்த லாஸ்ட் எண்டட் அயர்லாந்து சீரீஸில் டாப் ஆர்டர் சூப்பர் கான்ட்ரிபியூஷன்ஸ். ரயன் ரிக்கில்டன், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், அந்த பிரெட்ஸ்கியை விளாடினாரு. ஸோ with that and Markram in the 4 leading the side with this middle order, I think formidable batting பொறுத்த வரைக்கும் probably taking a few names out of India. I think South Africa have the all-round better batting. அதில் டவுட்டே வேணாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியல் சேலஞ்ச் ஃபார் இந்தியன் bowlers. அதனால தான் நீ சொன்ன பாயிண்ட் கம்மிங் டு வருண் சக்கரவர்த்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ அக்ரி வித் யூ. ஒரு விஷயம் ப்ராபப்ளி லெட்ஸ் டாக் அபவுட் கிளாசன் எடுத்துக்கலாம். ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி a big differentiator in the whole series. our batல இருந்து ரன்ஸ் வந்துச்சுன்னா ஐ திங்க் எனி bowler right now they are going to struggle, and especially in the ஒரு லைனப்ல we don't have a Bumrah who can probably அந்த சேலஞ்சை எதிர்கொள்ள முடியும். பட் டெஃபினெட்லி வருண் சக்கரவர்த்தி இஸ் நாட் ஃபார் பிஹைண்ட். ஏன்னா நிறைய பேக் ஃபுட்ல ஆடுவார் கிளாசன், நிறைய பேக் ஃபுட்ல போயிட்டு ஆடுவார். அண்ட் தட்ஸ் வேர் வருண் சக்கரவர்த்தி ஒரு த்ரெட்டா இருக்கலாம். ஏன்னா he skids the ball, பிச்சாய் வரும், பிச்சாய் ஸ்கிட் ஆகும். ஸோ எல்பிடபிள்யூ போல்டு இந்த மாதிரி டிஸ்மிஸில் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஐ மீன் இட் இஸ் கோயிங் டு பி ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் மேட்ச் அப் ஃபார் ஷுர். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் போலிங்கில் இன்னொரு மிக ப்ராபப்ளி ஒரு த்ரெட்டுன்னு நான் பார்த்தேன்னா டெஃபினெட்லி ஓட்னீல் பாட்மன். ப்ராபப்ளி கொஞ்சம் அண்டர் ரேட்டட், நிறையா பேர் வரல. பட் இந்த ஃபார்மேட்டில் ப்ராபப்ளி இந்த கண்டிஷன்ஸில் he can bowl the quick ball and he's got variations. In fact, in 2024 10 innings he's got 14 wickets at an average of 17.86 and strike rate of less than 7. So he's been in good form. Definitely it's going to be a real challenge. O'Neil Batman coming into form, Surya Kumar Yadav obviously dominating this format in terms of batting. So on the battle definitely is one to look up to, just like how Varun Chakravarti versus Klaasen is. So I think in the ரெண்டு பேருக்குமே what is going to be a key factor is how the wicket is going to play. அந்த விக்கெட்டில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே they are going to be a real challenge. ஏன்னா நீ சொன்ன மாதிரி அவரோட ஸ்லோவர் ஒன்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒட்டும், இன்னும் கொஞ்சம் மெதுவாக வரும். ஸோ அந்த அளவுக்கு கஷ்டம் அடிக்கிறதுக்கு. ஸோ 100% நல்ல சேலஞ்ச் இது. இந்தியன் டீம்லேருந்து பார்க்கும்போது 3 ஃபாஸ்ட் bowlers யாரை நான் பார்க்குறேன்னா, ஒன்று வந்து ஹர்ஷ்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா ஆப்வியஸ்லி he is there, ஒரு குத்துக்கல்லாட்டம், ஒரு சீனியர் ப்ரோ இருக்காரு. இட்ஸ் கோயிங் டு பி a toss up between யஷ் தயால், ஆவேஷ் கான் and விஜய்குமார் வைசாக். விஜய்குமார் வைசாக்கு ஒரு கால் அப் கிடைச்சிருக்கு. இட் வாஸ் a surprise call. I was really surprised that he got a call. ஏன்னா ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்சு ஆஹா ஓலாம் அவர் பண்ணல. ஒரு சில மேட்சஸ் நல்லா பண்ணார் ஆர்சிபிக்கு. பட் ஐ மீன் இப்போ
சமீப காலத்துல நிறைய சர்ப்ரைசிங் கால்ஸ் இந்தியன் டீம்ல வந்திருக்கு. ஒரு அர்ஷித் ராணா டெஸ்ட் சீரிஸ் பிஜிடி போறது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். விஜயகுமார் வைசாக். ஸோ இந்த 3 பேர்ல யாருக்காவ் யார் who do you think will be playing in the 11? எஸ் தேல் I think Avesh Khan will get the nod first because அவர் அதை பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு நிறைய விளையாடி இருக்காரு. ஸோ அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும்னு தோணுது. அண்ட் செகண்ட் இன் லைன் வில் டெஃபினெட்லி பி யஷ் தயால். ஏன்னா வைஷாக்கு முன்னாடி அவர் வந்து டெஸ்ட் டீமோட இருந்திருக்காரு ஐபிஎல்ல. ப்ராபப்ளி a little bit better than வைஷாக் பண்ணியிருக்காரு. ஸோ யஷ் தயால் வில் பி செகண்ட் இன் லைன் எனக்கு தோணுது. திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இஃப் தே ஹவ் செலக்டட் சம்படி அவுட் ஆஃப் த ப்ளூ, வாஷிங்டன் இப்போ தான் எடுத்துன்னு போனாங்க, செம்ம ஹிட் ஆகிட்டாரு டெஸ்ட் சீரீஸில். ஸோ யூ நெவர் நோ அவங்க மைண்டில் என்ன ஓடுது, எப்படி பார்க்குறாங்க, என்ன ஸ்கில் செட்ஸ் எதிர்பார்க்குறாங்கிறது நமக்கு அந்த 11 பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, கமிங் டு த லாஸ்ட் செக்மெண்ட், மேட்ச் அப்ஸ் டு லுக் அவுட் ஃபார் அப்படிங்கிற ஒரு விஷயம். காவ், நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் ஹென்ரிக் கிளாசன். ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர் பேட்டில். வருண் சக்கரவர்த்தி ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பேக்டர் பவுலர், மிஸ்ட்ரி பவுலர். இஸ் பீன் இன் ரியலி குட் ஃபார்ம் அகெயின்ஸ்ட் த பெஸ்ட் ஃபினிஷர். யார் பக்கம் இது போகுது காவ்? வருண் சக்கரவர்த்தி. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பேஸ் அட் விச் ஹி டெலிவர்ஸ். எனக்கு என்னமோ வருண் சக்கரவர்த்தி பக்கம் போகுதுன்னு தோணுது. அண்ட் அவர் இப்போ கொஞ்சம் மெச்சூர்ட் அண்ட் ஸ்மார்ட்டர் ஆயிட்டாரு. அந்த பால் கூட ஹிஸ் அவே கோயிங் டெலிவரிஸை கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல ப்ரோஆக்டிவாக மிக்ஸ் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது ஃப்ரம் வாட் ஐ ஹவ் பீன் சீயிங் ஆஃப் ஹிம் லேட்லி. ஸோ obviously Markram against is going to be tough, but even if he gives him ஒரு 2 6 எடுத்து விக்கெட் எடுத்தா கூட I would take that. So அந்த விதத்தில் I am thinking வருண் சக்கரவர்த்தி. Okay, even I agree with you. Okay, Marco Jansen versus Sanju Samson. New ball battle. Litmus test for Sanju Samson. He can seal the place. He can seal the opening slot if he gets going. But Marco Jansen அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி போடுவாரு, பட் ஒரு நல்ல பால் போடுவார். எப்படி போடுவார்னு அவருக்கே தெரியாது, பட் ஒரு நல்ல பால். மார்க்கோ யான்சன் பக்கம் போறேன். தி ஒன்லி ரீசன் இஸ் சில பிளேயர்ஸ் எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இருக்காங்க. நான் வந்து இதை வந்து நிக்கி போய் நைட் வாட்ச்மேன் வந்து அந்த 80 அடிப்பாரு டெஸ்ட்ல, அதுல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்தியான்னு வந்தாலே குவிண்டன் டிகாக் எடுத்துக்கோங்க, மார்க்கோ யான்சன் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கால இல்ல. இந்தியான்னு வந்தா அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல, பயங்கர பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால ஐ திங்க் அந்த கண்டிஷன்ஸ், அந்த where they are playing and the skill sets, I will go with Marco Jansen, although I hope Sanju Samson can stake his claim. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சஞ்சு சாம்சன் ஒரு மாதிரி ஸ்டம்பில் வர பால் அடிக்கல். ஐ திங்க் இஸ் ரியலி ஸ்ட்ராங். மார்க்கோ யான்சன் டசன்ட் ஸ்விங் த பால் இன். இஸ் மோர் ஆஃப் அந்த ஒரு ஆங்கிளில் போடுவார் அண்ட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். சஞ்சு கொஞ்சம் ஃபீட்டை மூவ் பண்ண மாட்டார், ஹேங் பண்ணுவாருன்னு தான் தோணுது. ஈவன் ஐ எம் கோயிங் வித் மார்க்கோ யான்சன். மக்களே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார் பக்கம் அப்படின்ட்டு. ஓகே, last up, Arshdeep Singh versus Reza Hendricks. I think I kind of know what the answer is. சொல்லு. My answer Reza Hendricks தான். என்ன மச்சான் சொல்ற? Reza Hendricks வந்து உள்ள போட்டா கேஸ் மச்சி. And Arshdeep Singh gets it ball, அந்த உள்ள தான் போடுவாரு நியூ பால்ல. யோ கரெக்ட். என்னயா? இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இல்லை, நான் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆடி பார்த்தது இல்லை. நான் ரொம்ப அந்த SA T20 தான் பார்த்துருக்கேன். அவர் எப்படின்னா இல்லை, ஒரு பால் கூட அவர் வந்துட்டு டாட்லாம் ஆடுற டொக்குலாம் கிடையவே கிடையாது. அச்சா பட்டா பாகியம் படாட்டி லேகியம் டைப் ஆஃப் பிளேயரு. அதில் என்னமோ எனக்கு வந்து இந்த வாட்டி கொஞ்சம் இந்தியாவுக்கு லைட்டாக டஃப்பாக இருக்க போகுதுன்னு தோணுது. அதில் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் உருக போறாரு. இந்த T20 வேர்ல்ட் கப்லேயே தனால விட்டார் ஹர்ஷ்தீப் சிங். நியூ பால்ல இன்ஃபேக்ட் நிறைய LBW ஆனாரு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் நிறைய LBW போல்டு காலே வராம. ஸோ டெஃபினெட்லி இது வந்து வி ஆர் டிஃபரிங் மக்களே. கவு வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் சொல்றாரு, நான் வந்து ஹர்ஷ்தீப் சிங் பக்கம் இருக்கேன். நீங்க யார் பக்கம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி அ கிராக்கர் ஆஃப் சீரீஸ் ஃபார் ஷோர். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியத்துவம் இந்த சீரீஸ்ல இருக்கு ரெண்டு டீமுக்குமே. என்ன சொல்லுக்கா? என்னக்கா? IPL ஆக்ஷன்ஸ் வரப்போகுதுக்கா. நவம்பர் 24, 25 ரியாத்ல, சவுதி அரேபியால, சவுதியில நடக்க போகுது. நிறைய பிளேயர்ஸ் வந்து பண்ண ப்ரெடிக்ஷன்ல இந்த ஈக்குவேஷன்ல எத்தனை வர மாட்டேன். எஸ், அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நவம்பர் 24, 25. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபேக்ட் ஃப்ரான்ச்சைசிஸ்லாம் டெஃபினெட்லி இந்த ஒரு சீரீஸை கண்டிப்பாக பார்ப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏதாவது
ஒரு நல்ல பிளேயர் இருக்காங்களா? ஆப்வியஸ்லி இந்தியன் டீம்ல மோஸ்ட் ஆஃப் த டீம்ல வந்து ஐ மீன் இந்தியன் டீம்ல மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து ஒரு மாதிரி ரீடெயின் தான். பட் ஒரு ரமன்தீப் சிங், ஒரு வேற யாரு, வைஷாக் விஜயகுமார் அண்ட் ஆவேஷ் கான், இவங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங்கும் இருக்கு, வரப்போறாரு ஆப்ஷன்ல. ஸோ அவருக்குலாம் வந்து என்னன்னா ஒரு 15 கோடிக்கு போக முடியுமா அப்படின்ட்டு ஒரு ஒரு டெஃபினெட்லி ஒரு யோசனை இருக்கும். நல்லா பண்ணாருன்னா டெஃபினெட்லி போவாருன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகே, அண்ட் டெஃபினெட்லி சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல இருந்தும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க who கேன் ப்ராபப்ளி ஐபிஎல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேக்கா, ஃபைனல் ப்ரெடிக்ஷன் டைம். முன்னாடி சொன்ன மாதிரி 3 மேட்ச் கிடையாது, 4 மேட்ச். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஜோனஸ்பர்க்ல. ஸோ என்ன வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்? My prediction ஃபர்ஸ்ட் is இந்த சீரிஸ் சொல்லு, அதுக்கப்புறம் இந்த மேட்ச் சொல்லு. சீரீஸ்க்கு நான் வந்து ஐம் கோயிங் வித் 2-2 ஈக்குவல். Okay. ஏன்னா ஐ திங்க் 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஈக்குவல். வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம், இந்த டீம் தான் பெருசு, அந்த டீம் தான் பெருசு. ஆப்வியஸ்லி இந்தியா வின் பண்ணாங்க, பட் அந்த மேட்ச் இன்னும் ஒரு 10 வாட்டி அந்த மேட்ச் விளையாடினாங்கன்னா எப்படி வேணா போகலாம். இது இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ 2-2 ஃபர்ஸ்ட் மேட்ச். ஐ திங்க் இட் வில் பி சவுத் ஆஃப்ரிக்கான்னு எனக்கு தோணுது. ஓகே, ஐ திங்க் இந்தியாவோட லைனப் பார்க்கும்போது டெஃபினெட்லி ஒரு ரிங்கு சிங், அப்பா அந்த பேட்டிங் லைனப் பார்க்கும்போது ஐ ஹாவ் மை ஃபுல் ட்ரஸ்ட் ஆன் த இந்தியன் டீம். அண்ட் டர்பனும் ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட், சிமிலர் டு ஹோம் கண்டிஷன். ஸோ ஐ ஃபீல் இந்தியா ஃபார் த சீரீஸ் அண்ட் இந்தியா ஃபார் திஸ் கேம் அப்படின்ட்டு. அதோட ஓ, ஸோ யூ சேயிங் 3-1 இந்தியா ஆர் 4-0 இந்தியா? எப்படி வேணா வச்சுக்கலாம்ப்பா, நீ எப்படி வேணா வச்சுக்கலாம். 3-1 அதான், so series really India. doesn't matter. சரி 3-1 வச்சுக்கலாம், 3-1 வச்சுக்கலாம். ஓகே மக்களே, நீங்க சொல்லுங்க உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? இந்த சீரீஸ் என்ன ஆக போகுது? இந்தியா வின் பண்ண போறாங்களா, சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண போறாங்களா, அண்ட் இந்த மேட்ச் யார் வின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு போடுங்க கமெண்ட்ஸ்ல. ஓகே, அதோட இந்த ப்ரிவியூவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் a lot Kaw for once again taking time. அண்ட் மக்களே, டோன்ட் forget to லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, நிறைய கிரிக்கெட் ஆக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி இப்போ இந்த T20 சீரீஸ், அதுக்கப்புறம் பிஜிடி, இட்ஸ் கோயிங் டு பி ஹெக்டிக்கான ஒரு 3 months ஃபார் மீ Kaw. And options, yes, of course, options irukku podu. So I will see you guys in my next video. Until then, this is Kaushik and Yomi signing off the field. See you guys. Bye bye.